வெல்கம் டு நல்ல குயின் வ்ளாக்ஸ். இன்றைக்கி வீட்டில் உள்ள 3 பொருட்களை வச்சு பேக்கரி ஸ்டைலில் பட்டர் பிஸ்கட் செய்வோமா. நிறைய பேர் வீட்டில் வந்து ஓவன் இருக்காது. இந்த மாதிரி ஸ்வீட்லாம் காசு அதிகம் கொடுத்து பேக்கரியில் தான் வாங்குவாங்க. நான் வந்து ஓவனே இல்லாமல் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லித்தரேன். நம்ம வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு தான் நம்ம பேக் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாமா. வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறோம். சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கப்பு சீனி வந்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஏலக்காய் அவங்க பிள்ளைங்களுக்கு பிடிக்கும்னா ஏலக்காய் 2 போட்டுக்கோங்க. என் பசங்களுக்கு பிடிக்காது, அதனால் நான் போடல. போட்டு நல்லா பவுடர் ஃபார்ம்லாம் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் 2 கப்பு மைதா மாவு எடுத்துக்கோங்க. எடுத்து அதை நல்லா சளிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. 1 கப்பு ஆயில் எடுத்துக்கோங்க. அரை ஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் மைதாவை போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஆயில் இருக்கா, நீங்கள் வந்து ஹாஃப் வந்து பட்டர் எடுத்துக்கலாம், ஹாஃப் வந்து ஆயில் எடுத்துக்கலாம். உங்கள் சாய்ஸ் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு உள்ளே ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். பேக்கிங் பவுடரும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிட்டு தண்ணி வந்து சேர்க்கக்கூடாது. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சாஃப்ட் ஆகணும். அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி நம்ம கையில் பிடிச்சி பார்த்தோம்னா அது எப்படி சொல்கிறதுனா, நம்ம பால்கோவா இருக்குது பார்த்திங்களா, அந்த கன்சிஸ்டன்சிக்கு ஒரு முந்தின கன்சிஸ்டன்சியில் இருந்த மாதிரி இருக்கும். அப்போ அது அந்த மாதிரி சாஃப்ட் டோவாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம பேக் பண்ண போகிற டின்னு இருக்கா, அதில் நல்லா ஆயில் தடவி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க, அதில் ஆயில் தடவி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா அழகான ஷேப் எடுத்துக்கோங்க. எந்த மாதிரினாலும் உங்கள் சாய்ஸ் தான். எந்த மாதிரி வேணாலும் ஷேப் போட்டுக்கலாம். நம்மளோட டப்பாக்களோட மூடி இருக்குது பார்த்திங்களா, அதில் உள்ளது மாதிரி கூட ஷேப் போட்டுக்கலாம். நம்ம சாய்ஸ் போட்டுக்கோங்க. போட்டுட்டு எப்படி பேக் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஸ்டவ்வில் வந்து கடாயை வச்சு ஒரு 10 நிமிஷம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு அதை சூடு பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு பக்கம் தோசைகளையும் சூடு பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோவில் காட்டியிருக்க மாதிரி ஒரு ஸ்டாண்டு போட்டு டின்னை உள்ளே வச்சு அதுக்கு மேலே ஒரு தட்டு போட்டு மூடி கடாயை மூடி வச்சுருங்க. அதே மாதிரி இரும்பு தோசைகள் எடுத்துக்கோங்க. நான்ஸ்டிக் எடுக்காதீங்க. இரும்பு தோசைகள் மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த வட்டலுக்குள்ளே வச்சுருக்கிற பிஸ்கெட்லாம் உள்ளே வைங்க. வச்சுட்டு இன்னொரு பிளேட் வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 30 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்தோம்னா சிம்மில் வச்சு பேக் பண்ணுங்கள். ஃப்ளேம் வந்து கூட்டாதீங்க. பேக் பண்ணி எடுத்தோம்னா நம்ம சுவையான பட்டர் பிஸ்கட் ரெடி ஆகிட்டு. ஆனால் ஸ்டவ் ஆஃப் பண்ண உடனே அதை ஓப்பன் பண்ணி பார்க்கக்கூடாது. ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி எடுத்து பார்த்தோம்னா நம்ம சுவையான க்ரன்ச்சியான பட்டர் பிஸ்கட் நம்ம வீட்டிலே ரெடி. இந்த மாதிரி டிஷ்ஷெல்லாம் வந்து சிம்பிள் டிஷ்ஷெல்லாம் நிறையா சொல்லித்தருவேன். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ.